அனைவருக்கும் வணக்கம். சிங்காரவேலர் பிறந்த தினமான பிப்ரவரி 18ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வடசென்னை மாவட்ட குழு சார்பாக துவங்கப்படும் யூடியூப் சேனலை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உழைப்பாளி மக்களின் துயரங்களை எப்போதும் ஒளிமறைவின்றி தைரியமாக எதிர்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்முயற்சி சிபிஎம் வடசென்னை யூடியூப் சேனல். உழைப்பை மட்டும் நம்பியே வாழ்கிற மக்கள் பூமி இது. கடும் உழைப்பை வழங்கி சென்னையை மெருகேற்றிய உழைப்பாளி மக்களின் ஒற்றுமைக்கான பூமி சென்னை. இந்தியாவில் முதல் மே தினத்தை கொண்டாடிய பூமியான சென்னையிலிருந்து இந்த சேனல் துவங்கப்படுகிறது. திருவிக உள்ளிட்ட தலைவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட பலமான தொழிற்சங்கங்கள் வளர்ந்த பூமி சென்னை. பிபி சிந்தரும் மைதிலி சிவராமனும் ருக்மணி அம்மாளும் வளர்த்தெடுத்த தொழிற்சங்க பாரம்பரியம் இடதுசாரி பாரம்பரியத்தை, முற்போக்கு பாரம்பரியத்தை கொண்டது வடசென்னை மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து கார்ப்பரேட் கம்யூனல் நக்சஸ்க்கு எதிராக ஒரு வலுவான முழக்கத்தை, மாற்று முழக்கத்தை முன்வைத்து துவங்கப்படுகிற சிபிஎம் வடசென்னை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாரீர், பயனடைவீர். நன்றி. கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவிலே உருவாவதற்கு அவர் முக்கிய பங்காற்றினார். அதைத் தொடர்ந்து 1927ஆம் ஆண்டு சென்னையில் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்ற பொழுது தோழர்கள் டாங்கே, முசாஃபர் அஹ்மத் மற்றும் அன்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து பணிபுரிந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோடு இணைந்து பூரண சுதந்திரம் இந்தியாவின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆரம்ப முயற்சிகளை தேசிய காங்கிரசினுடைய அந்த மாநாட்டிலே அவர் செய்தார். தொடர்ந்து மிகவும் முக்கியமான ஒரு பெரும் நிகழ்ச்சி 1928ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற ரயில்வே தொழிலாளர்களின் மாபெரும் போராட்டம். நாகப்பட்டினத்திலே துவங்கிய இந்த போராட்டம் 10 நாட்கள் தமிழகத்தை குலுக்கிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய வீர போராட்டம் என்று தொழிற்சங்க வரலாற்றிலே குறிக்கப்படுகிறது. தோழர் முகுந்தலால் சர்க்கார் மற்றும் பல தோழர்களுடன் சேர்ந்து அந்த தீவிரமான போராட்டத்திலே சிங்காரவேலர் ஈடுபட்டார். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் மேல் வழக்கு தொடுத்து அவர்களை முதலிலே 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேல்முறையீட்டிலே அது 1.5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலையிலே அவர் கழித்த காலம் இந்தியாவிலேயே ஒரு தொழிலாளர் பிரச்சனைக்காக, உழைப்பாளி மக்களின் பிரச்சனைக்காக நீண்ட சிறைவாசத்தை அனுபவித்தவர்களே தோழர் சிங்காரவேலர் முக்கியமான இடத்தை பெறுகிறார். இன்றைக்கு என்னுடைய அபிப்பிராயத்தில் அந்த ரயில்வே தொழிலாளர்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் தொழிற்சங்க இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்வதற்கு பெருந்துணையாக அமைந்தது என்று கூறலாம். அதன் பிறகு அவர் பல்வேறு அரசியல் மேடைகளிலே அவர் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். இதற்கிடையில் ஈவே ராமசாமி பெரியாருடன் சேர்ந்து குடியரசு பத்திரிகையில் சமதர்மம், அதேபோல் பெண் விடுதலை, அதேபோல் பகுத்தறிவு போன்ற பல கட்டுரைகளை எழுதினார். தேசிய விடுதலை என்ற லட்சியத்தை நோக்கி என்றைக்குமே அவர் பாடுபட்டார். அவ்வாறு நடைபெற்ற அந்த மாபெரும் போராட்டங்களிலே அவராகவே தேசிய விடுதலை இயக்கம், சமுதாய சீர்திருத்தம், அதே நேரத்தில் தொழிலாளி விவசாயிகளுடைய இறுதி விடுதலை ஆகிய லட்சியங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அவர் போராடினார். அன்றைக்கு சர்வதேச கம்யூனிஸ்ட் மையம் இந்தியாவிலே கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து போராடும்படியும், கட்சிக்கு வெளியே, காங்கிரசுக்கு வெளியே ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டும்படியும் அவர்களுக்கு அறிவுரை விடுத்தது. அந்த பொதுவான வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் தேச விடுதலை இயக்கத்திலே தேசபக்தியுடன் சேர்ந்து போராடினார்கள். அதே நேரத்தில்
உருவாக்குவதற்கும் அவர்கள் போராடினார்கள். இதனுடைய விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சிங்காரவேலர் அன்று நடத்திய இந்த மாபெரும் போராட்டங்கள், அவர் அதற்கு இடையிலே சென்னை கார்பரேஷனுடைய ஒரு கவுன்சிலராகவும் சில காலம் பணியாற்றினார். தொழிலாளர் விவசாயிகள் கெசட் என்ற பத்திரிகையை கொண்டு வந்ததன் மூலம் மார்க்சிசம் லெனினிசத்தை பரப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். 1935 என்று கருதுகிறேன் சென்னையில் நடைபெற்ற அச்சு தொழிலாளர்கள் மாநாட்டில் அவர் பேசிய பேச்சுதான் அவருடைய இறுதி அரசியல் பேச்சாக விளங்குகிறது என்று கருதுகிறேன். அதுவே தொழிலாளி வர்க்கத்துடன் தான் இன்றைக்கு இருப்பதை பற்றி மிகுந்த பெருமைப்படுவதாக அவர் அதிலே மாறுதட்டில் கூறினார். எனவே சிங்காரவேலருடைய இந்த வாழ்க்கை முழுவதும் இந்தியாவின் விடுதலை போராட்டம், இந்தியாவிலே சமுதாய சீர்திருத்தம், இந்தியாவிலே தீண்டாமை ஒழிப்பு, இந்தியாவிலே பெண்கள் முன்னேற்றம், இந்தியாவிலே ஜாதி குடும்பிகள் ஒழிப்பு ஆகிய பல துறைகளிலும் போராடி அவர் இந்திய மக்களுடைய, தமிழக மக்களுடைய இயக்கத்தை, முற்போக்கு இயக்கத்தை வளர்த்தார். சுருக்கமாக சொல்லப்படலாம், தமிழகத்தில் இந்தியாவில் விடுதலை இயக்கம், ஜனநாயக இயக்கம், முற்போக்கு இயக்கம், எல்லாவற்றிற்கும் மேலாக கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆகியவற்றை வளர்த்து உருவாக்கிய ஆரம்பகால தலைவர்கள் முதலாவதாக சிங்காரவேலர் திகழ்கிறார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாவதற்கு பாடுபடுவதுதான் தோழர் சிங்காரவேலருடைய அந்த பாரம்பரியத்திற்கு நாம் செய்யக்கூடிய வீர வழக்கமாக திகழும் என்று நான் கூற விரும்புகிறேன். இன்று தோழர் சிங்காரவேலருடைய லட்சியங்களில் சென்னை சதாகலாசாலை போன்ற நிறுவனங்களும் அதிலே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. பல புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படித்து அவருடைய போதனைகளை ஏற்று, அதேபோல் இந்த போதனைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் ஐக்கியமும் அன்றைக்கு இந்தியாவிலே உருவான கம்யூனிஸ்ட் கட்சியும் போதித்த போதனைகள் தான். எனவே தென்னிந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று போற்றப்படும் தோழர் சிங்காரவேலருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்தியாவில் பொது உடைமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு பெரும் முன்னேற்றமான மக்களுக்கு பெரும் கலைஞரை விளக்கமாக திகழ்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். பாரதி கூறினார், 30 கோடி இளைஞரின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமையாக இருக்கும் என்று இந்தியாவுடைய தேசிய மகாகவி பாரதி பாடியது போல் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அத்தகைய ஒரு சோசியலிச சமுதாயத்தை உருவாக்குவதற்கு போராடுவோம், வெற்றி பெறுவோம். மதுரையில் மாநாடு, மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநாடு, அகில இந்தியாவின் மாநாடு, அரசியல் மாற்றம் தரும் மாநாடு, மாடல் இல்லாத மாநாடு, இது மக்களுக்கான வழிகாட்டும் மாநாடு, மாடல் இல்லாத மாநாடு, இது மக்களுக்கான வழிகாட்டும் மாநாடு. தலைவா கோஷம் இல்லா, தலைக்கு இங்க காசு இல்லா, உசுப்பும் பேச்சு இல்லா மாநாடு, வாழ்க்கை மாற்றம் தரும் தீண்டாமைய ஒழிக்க வரும் சிங்காரவேலர் சிந்தனைய வளர்த்தெடுக்கும் மாநாடு, மதுரையில் மாநாடு, மதுரையில் மாநாடு, அகில இந்திய மாநாடு, அரசியல் மாற்றம் தரும் மாநாடு.